பார்த்தாலும் நீங்க 2 பேரும் சந்தோஷமாவே இருக்கீங்களே, சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, எதுக்குமே சண்டை வராதா? மீட்டிங்லாம் வைப்பாங்க அடிக்கடி. மீட்டிங் போறப்ப டைரி இல்லாம வரக்கூடாது. 100K ஃபேமிலிஸ் வந்து ரீச் பண்ணிருக்கு இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே நம்ம ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம என்ன வீடியோ பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து நிறைய கொஸ்டின்லாம் வந்து கேட்டிருந்தீங்க. என்னென்னா, ஏன் உங்களுக்கும் உனக்கும் சண்டைலாம் வராதா, எப்பவுமே ஜாலியாக இருக்கீங்களே, என்ன சீக்ரெட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் பதில் சொல்லலாம் தான் இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஃப்ரைடே இல்லையா? ஸோ ஃப்ரைடே அன்றைக்கி எல்லார் வீட்லேயும் முந்தைய நாளை விட இந்த ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலைகள் வந்து அதிகமாகவே இருக்கும். படைக்கணும் அந்த மாதிரி வேலைலாம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்படியே அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உங்ககிட்ட பேசிக்கிட்டு ஆரம்பிக்கலாமேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போகலாமா? போகலாம், வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்களுடைய பூஜை ரூமோட டோர், அதாவது ஸ்க்ரீன். பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து 100K ஃபேமிலிஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கு இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே நம்ம சாமி ரூம் காட்டணும் இல்லையா? பாருங்க, இதில் முக்கால்வாசி வந்து பார்த்தீங்கன்னா மனம் வரைஞ்ச படம் தான் வந்து இருக்குமே. இது வந்து இந்த ரோஸ் அதான் போனாடி செடியில் போட்டு வச்சேன். அந்த ரோஸு இது ரெண்டுமே மனம் வரைஞ்சது தான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மனம் வரைஞ்சது தான். இதெல்லாம் வந்து கடையில் வாங்கி வச்சது. இந்த இடத்த நாங்கள் எத்தனை வாட்டி க்ளீன் பண்ணிருக்கோம் தெரியுமா? கீழே பாருங்க, அரேஞ்ச் பண்ணி வச்சா திரும்ப யூஸ் பண்ணிட்டு அப்படியே எடுத்தது அப்படியே இங்கே வச்சிடுறது. இந்த பூ வந்து இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் பறிச்சனே, காஞ்சே போச்சு. அதாவது சென்டரா ஒரு பூ விட்டோம்ல, சரி நல்லா இருக்கும், அதையும் கட் பண்ணால் மொட்டையாக இருக்கும்ன்ட்டு. ஆனால் நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து அதையும் கட் பண்ணி விடுங்க, அப்போ தான் வந்து துளிர் விடும் சூப்பராக கிளை கிளையா அப்படின்னா, அதனால் அதையும் கட் பண்ணியாச்சு. இதுக்குன்னு வந்து நான் பூலாம் எடுத்து வைத்து ஒரு கவர் வந்து ஒன்று வச்சிருப்பேன் எப்பயுமே. ஏன்னா பூவை வந்து காடு மாரி படக்கூடாது, எங்கேயுமே குப்பையிலையும் போடக்கூடாது. ஆமாம், அதை எடுத்து வச்சு எப்பயாவது போகிறோமா அம்மா வீட்டுக்கு, அம்மா வீட்டுலாம் போகும்போது ஆற்றுல தூக்கி போட்டு போயிடுவோம். ஆற்றுல தண்ணி போகணும்னா அப்போ தண்ணியில் விட்டுருவோம். என்ன கவர் இருக்கு மொத்தமாக சேர்த்து வச்சிருக்கு. அதனால் ஆற்றுல தண்ணி வரல, இப்போ தான் திறந்து விட்ருக்காங்க. இப்போ திரும்ப எடுத்து போட்டுக்கலாம். வெத்தலை எல்லாம் சேர்ந்தே இருக்கும். எப்படி காமிச்சுப்பாங்க, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் செடியில் ஒரு பூ கூட இல்லை. அது இதுக்கப்புறம் துளிர் விட்டு பூ பூத்து அது அப்போ தான் சரணியாக தலைக்கு வைக்கிறோம். ஏன்னா வாங்கினது 3 பூவுமே எடுத்து பறித்து சாமிக்கே வச்சாச்சு. இதுக்கப்புறம் பூத்தாதான் உண்டு சரணியாக்கு. ஆமாம், இந்த மாதிரி பூலாம் எடுத்து நான் இன்னைக்கு கீழே படாமல் எடுத்து வச்சிருவேன். நான் சரணியா மேலே கிளியர் பண்ணிட்டீங்க, இப்போ கீழே வந்திருக்கீங்களா? ஆமாம், இது எப்பயுமே வந்து நான் கிளீன் பண்ண மாட்டேன். சரி எப்பயாவது தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து இன்னைக்கு தான் பண்ணுறேன். இந்த டப்பாலாம் ஏகப்பட்ட டப்பா இங்கே அடிக்கிருக்கு. எதுக்கு தான் உங்களோட டப்பா இங்கே அடிக்கிறதுனே தெரியல. யாருக்காவது டைரி எழுதுகிற பழக்கம்லாம் இருக்கான்னு சொல்லி கமெண்ட்ஸ் சொல்லுங்க. எனக்கு டைரி எழுதுகிற பழக்கம் இல்லை, பட் ஏதாவதுன்னா முக்கியமானதுலாம் இதில் வந்து எழுதி வைப்பேன் நான். பாருங்க, இது வந்து லவர்ஸ் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோனம் எனக்கு இது வந்து லவர்ஸ் டேக்கு வந்து மோனம் வாங்கி கொடுத்த ரோஸு 2024 சரி 2025 வாங்கி கொடுத்த ரோஸ் வந்து ஃபஸ்ட்டு இப்போ லவ் பண்ணும்போது கூட சரி எனக்கு வந்து லவர்ஸ் டைமிக்கு ரோஸ்லாம் வந்து வாங்கி கொடுத்தது கிடையாது. கல்யாணம் முதல் வருஷமும் வந்துச்சு, அப்பயும் வாங்கி கொடுக்கல. கல்யாணம் நான் 2வது வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வருஷம் வந்து வாங்கி கொடுத்தாரு. முத அன்னைக்கு ஸ்பெஷலாக சரி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாங்க. நான் ஃபஸ்ட் டைம்லாம் ரோஸ் வாங்கி தரல, டைரி மில்க் மட்டும் வாங்கி கொடுத்தோம். அப்புறம் வந்து கந்த சஷ்டி கவசம் இதுக்குலாம் எழுதி வச்சிருப்பேன். இது வந்து நான் வரைஞ்சேன், அச்சு வச்சு வரைஞ்சேன். நான் பகிரங்கமாக ஒத்துக்கிறேன், நான் அச்சு வச்சு தான் வரைஞ்சேன்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து மனம் வரைஞ்சாரு, அதுவும் அச்சு. ஆமாம், இது வந்து கீழே எடுத்து நான் டிசைன் பண்ணேன். அப்புறம் வந்து இதில் என்னென்ன எழுதிருக்கு சொல்லி பார்க்கலாம். டைரி வந்து பர்சனல் தான், நான் பர்சனலாக இதில் எதுவும் எழுதி வச்சிருக்க மாட்டேன், காட்டுறேன். இது வந்து எங்கள் லைஃப்பில் முக்கியமான டேலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டேட் போட்டு வந்து எழுதி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எங்களோட என்கேஜ்மெண்ட் டேட் வந்து எழுதி வச்சுருக்கேன். என்கேஜ்மெண்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 24/11/2023.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மனோராஜ் ஃபேமிலி, சரண்யா ஃபேமிலி சொல்லிட்டு இந்த ஃபேமிலியில் இருக்க எல்லாரோட பேரும் இந்த ஃபேமிலியில் இருக்க எல்லாரோட பேரும் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு மனோராஜ் சரண்யா போட்டு எங்களோட லவ் ஆனிவர்சரி முதல் மீட் பண்ணது அந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா 12/3/2023. நெக்ஸ்ட்டு மேரேஜ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 22/1/2024. அது எல்லாருமே எனக்கு தெரியும். அவர் மொனோ பர்த்டே, என்னோட பர்த்டே வந்து மொனோட பர்த்டே 17, என்னோட பர்த்டே வந்து 14. 2 பேருமே ஒரே மந்த் தான், 7 மந்த் தான். ஆமாம், ஜூலை மந்த்து. எனக்கு 17, சரண்யாக்கு 14. அவர் வந்து 2000, நான் 2004. நிறைய பேர் வந்து கேட்டீங்க அவருக்கு வயசு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிருவீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 2025 நடக்குன்னா அவருக்கு 25 வயசு ஆக போகுது இல்லை? ஆமாம், 25 ஆக போகுது. ஆமாம். இது வந்து மொனோவோட டைரி. அது ஆஃபீஸ் டைரி. ஆஃபீஸ் ஃபைலு, முக்கியமான கேஸஸ் எல்லாம் இருக்கும் அதில். நிறைய ஃபோன் நம்பர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில். பாருங்க எவ்வளோ ஃபோன் நம்பர். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் முக்கியமான ஃபோன் நம்பர்லாம் எழுதி வைக்கணும். முக்கியமான கஸ்டமர் ஃபோன் நம்பர்லாம் எழுதி வச்சுருப்போம். அமௌண்ட்டு எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காரு. ஸோ இந்த டைரி வந்து இதுதான் யூஸ் பண்ணுறாரு. என்னை பற்றின என்னோட பேர் கூட இந்த டைரியில் இருக்காது. ஆமாம், அது இப்போ ஆஃபீஸ் டைரி. அது ஆஃபீஸ்னா ஆஃபீஸில் வந்து காட்டுவேன். இது பர்சனலாக இவரோட ஞாபகத்துக்காக தான் இது வந்து வச்சிருப்பாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்படிலாம் இல்லை, அது வந்து ஆஃபீஸ்க்காக தான். திடீர்னு ஆஃபீஸ் மீட்டிங்லாம் போனோன்னா டைரி இல்லாமல் வரக்கூடாது. அப்போ வாங்கி செக் பண்ணுவாங்கல்ல, என்ன தான் வச்சுருக்க பாருவான் டைரியை. டைரி ஏன்னா நம்ம டைரியை பார்த்தாலே தெரிஞ்சிடும். நம்ம எக்ஸ்பீரியன்ஸை கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லுங்க, இது வரைக்கும் உங்களோட டைரியெலாம் வாங்கி பார்த்துட்டு ஏதோ ஆஃபீஸில் சொல்லியிருக்காங்களா? அது டைரி ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் டைரி முக்கியமாக நம்மக்கிட்ட இருக்கணும். ஏன்னா நம்ம ஏதாவது மீட்டிங்லாம் வைப்பாங்க அடிக்கடி. மீட்டிங் போகிறப்ப டைரி இல்லாமல் வரக்கூடாது. அதனால டைரி எடுத்துட்டு போய் டைரி வாங்கி செக் பண்ணுவாங்க. என்ன ஏன்னா நம்ம டைரி பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதுதான் கேட்க வந்தேன், செக் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க. செக் பண்ணுவாங்க. எப்படி ஏன் செக் பண்ணுவாங்கன்னா நம்ம டைரி பார்த்தாலே தெரிஞ்சிடும் என்னதான் ஒர்க் பண்ணிருக்காங்க எந்த அளவுக்குன்ட்டு. அந்த டைரி பார்த்தா இதில் ஏகப்பட்ட கஸ்டமர் நம்பர்லாம் இருக்கும். இவ்வளோ கஸ்டமர், புது கஸ்டமர், பழைய கஸ்டமருக்கு லோன் கொடுத்தது, கொடுக்காது, இந்த மாதிரி எவ்வளோ கஸ்டமர் நம்பர் இருக்கும். அதை பார்த்துட்டு சொல்லுவாங்க, பரவாயில்ல பையன் ஃபீல்ட் ஒர்க் நல்லா பண்ணியிருக்கான். ஏன்னா ஃபீல்டுக்கு போய் எடுக்கிறது தான் இதெல்லாம். சரியா, ஃபீல்ட் ஒர்க் பண்ணி நம்ம நம்பர் வாங்கிட்டு வர்றது தான். அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது எதாவது டைரி யூஸ் பண்ணுறதுக்கு மொத்தத்தில் ஆஃபீஸில் யூஸ் மட்டும்தான். பர்சனலாக வேறு எதுவுமே இருக்காது. அது விட்டா இந்த மாதிரி எதாவது கிரிக்கி இருப்பாங்க. போர் பர்சனலாக இதெல்லாம் இருக்கும், ஆனால் என் பேர் மட்டும் இருக்காது. அதில் சும்மா இது மதியத்தில் ஏதாவது சும்மா உட்காடுறோம் காதறோம்னா அப்புறம் சும்மா ஏதாவது சும்மா கிரிக்கிட்டு வாழ்ந்துருப்போம், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் பர்சனல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் கஸ்டமர் பேர், அமௌண்ட் எவ்வளோ வாங்கணும், எங்கே வாங்கணும், எல்லாமே அது மட்டும் தான் இருக்கும் டீட்டெயில் ஃபுல்லாக. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு சண்டே வராதா, நீங்கள் எப்பவுமே ஜாலியாக சிரிச்சுட்டே இருக்கீங்க சொல்லி வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ சண்டை வராமலாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே சண்டை வரும். சண்டைலாம் அடிச்சுக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு வண்டி ஓடுறது அந்த மாதிரிலாம் வராது. சும்மா வாய் சண்டை ஏதாவது ஒன்றா. இப்போ ஒரு வேலைக்கு ஆஃபீஸ் போகிறாரு, ஆஃபீஸ் டென்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஆஃபீஸ் டென்ஷன் வந்து காட்ட மாட்டார். பட் இருந்தாலும் வேலைக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னு கிளம்பும்போது சும்மா ஏதாவது சத்தம் போடுறது, சின்ன சின்ன சண்டைகள் ஏதாவது வரலாம். அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். அவங்க வந்து எடுத்துக்க மாட்டாங்க. சிலருக்கு பேசிப்போங்க தான். சண்டை வரைக்கும் அந்த அளவுக்கு எதுவும் சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சண்டே வந்தால் கூட சின்ன சின்ன சண்டை வந்தால் கூட பேசிக்காமலாம் இருக்க மாட்டோம். உடனே ஒன்று நான் சிரிச்சிருவேன், இல்லைன்னா சாரணியா தன்னால் சிரிச்சிருவாங்க. எனக்கு அவங்க சீரியஸாக தான் இருக்க தெரியாது. அதனால அதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு காலைல கூட போனால் அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் படித்து பார்த்துட்டு என்ன சொன்னார், இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க, சண்டையாக வராதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க சொல்லி சொன்னார். அப்புறம் மோனோட ஏஜ்லாம் என்னன்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருந்தீங்க. நான் வந்து இப்போ வந்து டைரி பார்த்துட்டு சொன்னேன் இல்லையா, அதை வச்சு கேஸ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் வந்து நிறைய ரிப்பீட்டடாக கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ இதுதான் உங்களுக்குள்ளே எந்த மாதிரியான சண்டைலாம் வரும் சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எந்த மாதிரினா இருக்குது செல்லமான சண்டைகளாக இப்படிலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ அந்த அப்படியே சண்டே வந்தால் கூட அவ்வளோ நேரம் வச்சுக்காதீங்க கண்டிப்பாக. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஏதாவது வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும், எங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க, சொல்லிடலாம். அவ்வளோதான். ஒரு ஸ்லாபே கிளியர் பண்ணிட்டாங்க, கடைசியாக உண்டியல் எடுக்கிறாங்க. உண்டியல் இன்னும் உடைக்கமா? ரொம்ப நான் தான் உடைக்க முடியும். ரொம்பவே மாட்டேங்குது. எப்போதான் தான் வச்சுருக்கேன். 1 year ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஊர் திருவிழாப்ப வாங்கினேன். அதுலேருந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இல்லை. நானும் இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு பார்த்தா ரொம்பவே இல்லை. 1 வருஷம் ஆக போகுது. உண்மையாக அடுத்த திருவிழாவே வரப்போகுது.
ஏதோ போட்டால் தானே ரொம்ப ஏன் உண்டியல்ன்றது சிறு சேமிப்பு தான், சும்மா நம்ம போட்டு போட்டு வைக்கிறது தான். அதுக்குன்னு எட்டுனது மொத்தத்தையும் அப்படியே போட்டுற முடியுமா ரம்மணுன்றதுக்காக? அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சாதான் நல்லது. நல்லதுன்னா நல்லா இருக்கும், உண்டியல் வச்சிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிறோன்ட்டு இருக்கும். சரி, யார் யாரெல்லாம் வீட்டில் உண்டியல் வச்சு காசு போடுற பழக்கம் இருக்கு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீட்டில் எல்லாமே சின்ன சின்ன குழந்தைங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்டு கேட்பாங்க. நானும் சின்ன வயசுல நிறைய டைம் அம்மாட்ட ஆசைப்பட்டு கேட்டு இந்த மாதிரிலாம் வாங்கி தர மாட்டாங்க. சின்ன சின்னதாக வாங்கி தருவோம், 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் வாங்கி உடச்சிலாம் போட்டுக்கிறேன் நான். ஆர்வம் தாங்காது எனக்கு அப்போலாம். அதனால உடச்சி சின்ன பசங்க தானே இருப்பாங்க, ஆர்வம் தாங்காம ஒரு 4 காசு போட்டோன்னா அந்த காசு எடுக்கணும், எவ்வளோ வந்துக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு அது மாதிரி உடச்சிருவேன். ஆனால் இது 1 வருஷமா இருக்குதுன்னு போது எனக்கும் இப்போ இதை உடைக்கணும்னு தான் ஆசையாக இருக்குது, எவ்வளோ தான் வந்திருக்குன்னு பார்க்கலான்ட்டு. ஆனால் ரொம்பாமல் உடைக்கக்கூடாதுல்ல. அது ஒரு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நான் கல்யாணம் ஆனவொடனே 2 வாட்டி வாங்கி உடஞ்சிச்சு அது தானாவே. இது வந்து 3ஆவது வாட்டி வாங்குதுன்னு நினைக்கிறேன். நான் 2 வருஷமா இது என் கூட இருக்கு அப்படின் போது எவ்வளோ பெரிய ஆச்சரியமா இருக்கு தெரியுங்களா? இது வரைக்கும் நான் உண்டையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நாள் என் கூட வச்சுக்கிட்டே கிடையாது. வச்சுன்னா அது என் கூட இருக்காது, அவ்வளோதான். ஏன்னா சீக்கிரம் உடஞ்சிரும், ஏதாவது ஆகிடும், அதனால இருக்கவே இருக்காது. எப்படியாவது ஏதாவது பண்ணி விட்டுருவோம் நான். ஆனால் இது 1 வருஷமா இருக்குன்னு போது பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்கி தான். அது ரொம்ப ஸ்டேஜில் தான் இருக்குது, உடைக்க வேண்டிய நேரம் வரும், பார்க்கலாம் எவ்வளோ தான் கலெக்ஷன் வந்துருக்குன்ட்டு பார்க்கலாம். அதில் இது வரைக்கும் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்ட்டு சவுண்டு. இப்போ வீட்டில் ஒரு சில்லறை விடுறதில்ல, டப்பாவில் சரி அர்ஜென்ட்டுக்கு போட்டு வச்சா எல்லாத்தையும் பொறுக்கி உண்டியில் போட்டு விட்டுறது. அது இவருக்கு தெரியாமலே சரி சில்லறை அர்ஜென்ட்டுக்கு தேவைப்படும், அதனாலே நான் ஒரு டப்பா போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஃப்ரைடேன்றதுனால காலைல எழுந்து சாப்பாடில் சாம்பார் தான். எப்பவுமே ஃப்ரைடேனால சாம்பார் தான் ஃபேவரேட்டு. இந்த சாம்பார்லாம் வச்சுட்டு திரும்ப நான் காலேஜுக்கு கிளம்பி போயிட்டு வந்து இப்போ தான் படையத்துக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதெல்லாம் கொஞ்சம் க்ளியர் பண்ணிவிட்டு, ஏன்னா ரொம்ப நாளாக நான் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன், பண்ணலை. இப்போ பேசிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பற்றி கீழே எடுத்து வச்சுட்டேன், அப்படியே தொடச்சி எடுத்து வச்சுருவேன். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து கிளியர் பண்ணிட்டாங்க. ஆமாம், ஃப்ரைடே அப்படிங்கும்போது நான் படைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் சாயந்தர டைமில் படிப்பேன், ஒரு டைம் நைட்டில் படிப்பேன். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரணே மனோஜ் டிப்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ போயிட்டேன். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணலாம். டாடா பாய்.